பெண் அடிமை. இந்த பெண் இல்லை என்றால் இந்த ஆண்மை கிடையாது. சக்தி இல்லை என்று மறந்து விடாதே. பூலோகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சிவ சக்தி என்று துதிக்கின்றாரே தவிர சக்தி சிவன் என்று எவ்வளவு இந்த ஆண்மகனை ஈண்டெடுத்து கொடுப்பதே ஒரு பெண்ணால். ஒரு ஆண்மகனை ஈண்டெடுப்போல ஒரு பெண் உண்மைதான். அப்படி ஒரு ஆண்மகனை ஈண்டெடுக்க வேண்டும் என்றால் பெண்ணால் தனித்து ஒரு குழந்தை இருக்க முடியுமா? அதற்கும் 10 மாதம் கரு சுமந்து அந்த குழந்தை ஈண்டெடுப்பவர் பெண்கள். அப்படி பார்த்தால் இந்த சக்திதான் உயர்ந்தவள். 10 மாதம் குழந்தையை கருவிலே சுமந்து பெற்றெடுத்தால் ஒரு ஆண்மகனின் துணை இல்லாமல் அந்த கருவாகப்பட்டது பெண் இவன் கருப்பையில நிற்காது. அப்படி பார்த்தால் ஆனே உயர்ந்தவன். சுவாமி பூலோகத்தில் ஒரு குழந்தை இருந்து விட்டால் அம்மா என்றுதான் அழைக்கின்றதை தவிர அப்பா என்று அழைப்பது கிடையாது. அப்படி பார்த்தால் இந்த சக்திதான் உயர்ந்தவள். பார்வதா சுவாமி, நீ உரைப்பதற்கு சிறிதோ ஒரு விளக்கம் உரைக்கின்றேன். இந்த பூமியிலே ஒரு சிறிய விதையாகப்பட்டது விடுகின்றது. அப்படி விழுந்த விதை தானாக உயிர் பெற்று விடுகின்றதா? ஜலம் என்று சொல்லக்கூடிய ஜலத்தை சிறுக கொட்டினால்தான் அந்த விதையாகப்பட்டது உயிர் பெற்று பூமியை துளைத்துக் கொண்டே வெளியே வருகின்றது. அப்படி பார்த்தா ஜலமாக கருவாக விளங்கக்கூடிய ஒரு ஆண்மகன் அப்படி ஆண் இல்லையா? இந்த பெண்ணால் தனித்து கருவை என்ன முடியுமா? பெற்றெடுக்க முடியுமா? முதலில் பிறந்தவளது சக்தி அருதா. இந்த உலகத்தில் உயர்ந்தது சக்திதான். இந்த உலகத்தில் உயர்ந்தது சிவமே. சக்தி சிவம் சக்தி சிவம் தான் இருந்தது. சக்தி சிவம் தான் இருந்தது. சுவாமி, நம் இருவருக்கு இதற்காக வாக்குவாதம். அது வார்த்தையே ஒரு ஆலமரத்தில் ஒரு வெண்புறா ஒன்று அமர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வெண்புறாவின் சக்தியை நான் எடுத்து விடுகின்றேன். தங்களால் முடிந்தால் அந்த வெண்புறாவிற்கு சக்தியை கொடுங்கள் பார்க்கலாம். நம் இருவர் சண்டைக்குள் பாவம் வாயில்லா ஜீவன் ஏன் அதை வதைக்கின்றாய்? வேண்டாம், அதற்கு மீண்டும் உயிரை கொடுத்து விடு. தகுந்த விளக்கத்தை நம் இருவருக்கு தான் வாக்குவாதம். ஆமா, ஆகையால் அந்த வாயில்லா வெண்புறா என்ன செய்வது? பாவதற்கு சீவனை கொடுத்து விடு என்று விளக்கின்றார். உண்மைதான். இப்போதே அதற்கு உயிரை கொடுக்கின்றேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி. பார்வதா, தனித்ததோர் சக்தியாகப்பட்டதை செயலிட முடியாது. உடலின் துணை வேண்டும். உடலிலே உயிரின் துணை வேண்டும். உயிர் இல்லாமல் இந்த உடலில் இருக்கக்கூடிய சக்தியாகப்பட்டது தனித்து செயல்பட முடியுமா? அப்படி பார்த்தார் உயிரை எடுத்ததை விட இந்த சிவமே வந்து நினைக்கிறார். இந்த சக்திதான் உயர்ந்தவள். ஏன் படைத்தாய்? கேவலம் 5 நிமிட காம இச்சைக்காக படைத்தாய். அதுதா நீ எப்படி பிறந்தாய்? சுவாமி, எதற்காக நீ படைத்தாய் என்பதை தற்போது உரைக்கின்றேன். உன் நினைவுக்கு வருகின்றதா இல்லப்பா? ஒரு நேரத்திலே கிரேதா, திரேதா, துவாபரி, முன்னால் ஒரு யுகம் இருந்தது. அந்த யுகத்திலே இந்த பூமியாகப்பட்டது ஒரு மண்மேடாக காட்சி அளித்தது. ஒரு நாள் அந்த மண்மேடு அப்படி இந்த பூமியிலே அகோர உருவத்துடன் உடலிலே ஆடையின்றி கரத்திலே பம்பை கொண்ட சூலத்துடன் பல்வேறு ஆயுதங்களுடன் ஓம் என்ற பிரணவ மந்திரத்துடன் நீ பிறந்தாய். பிறந்து என்ன செய்தாய்? இந்த பூமியை சுட்டினாய், ஓடினாய், அலைந்தாய், திரிந்தாய். இந்த உலகத்திலே ஒரு உயிரும் கிடையாது. அப்படி திரிந்த பிறகு என்ன செய்தாய்? இந்த பூமியிலே ஒரு வட்ட பாறை மீது சென்று அமர்ந்தாய். அப்படி அமர்ந்த உடனே உடல் அயற்சியால் உன் உடலில் இருந்து வேர்வையாகப்பட்டது வடிந்து இந்த பூமியிலே 10 விரல் நகைக்கண்ணின் வழியாக ஆறுகளாக பெருக்கெடுத்து ஓடியது. அப்படி ஓடுகின்ற வேளையில் என்ன செய்தார்? அந்த ஆற்றிலே 2 பாசைகள் தவழ்ந்து செல்வதை பார்த்தாய். உன் பார்வை பட்டவுடன் ஆதியிலே 3வது கண் படைத்தவள் நீதான். அப்படி உன் பார்வை பட்டவுடன் அந்த 2 பாசிகளும் 2 பாம்புகளாக உருவெடுத்தது. 2 பாம்புகளும் என்ன செய்தனே? உருவெடுத்த உடனே பின்னி பிணைந்து காம இச்சையிலே ஈடுபட்டனே. அதை பார்த்த உனக்கோ காமம் அதிகரித்து விட்டது. ஆகையால் என்ன செய்தாய்? நீ நம்மால் படைக்கப்பட்ட பாம்புகளுக்கே ஒரு துணை இருக்கிறது, நமக்கென ஒரு கணவன் தேவை என்பதற்காக என்ன செய்தாய்? இந்த பூமியை உற்று நோக்கினாய். ஒரு பிடி மண்ணெடுத்தாய், ஓம் என்று உச்சரித்தாய். முதலாவதாக ஒரு உயிரை படைத்தாய். படைத்த உயிர் என்ன செய்தது? உன்னை பார்த்த அம்மா என்று ஓடி வந்தது. என்னடா இது? நாமோ கணவனுக்காக ஒரு உயிரை படைத்தால் படைத்த உயிரோ நம்மை அம்மா என்று அழைத்தது. ஆகையால் முதலாவது பிறந்தவனை
மூலமுதற் கடவுள் விநாயகப் பெருமான் பிள்ளையாக ஒரு புறமாக அமர்த்தினாய். இரண்டாவது ஒரு படி மண்ணெடுத்தாய். ஓம் என்ற மந்திரத்தை உச்சரித்தாய். யார் பிறந்தது? மூர்த்திகளே ஒரு மூர்த்தி காக்கும் கடவுள். அந்த வைகுந்த வாசன் நாராயணன் பிறந்தான். தங்கா என்று வடிவந்தான். அதப்படிதான் வருது. வரலாறு என்னன்னு தங்கா என்று உரைத்தான். என்னடா இது, நாம் கணவனுக்காக உயிரை படைத்தோம், தங்கா என்று உரைத்து விட்டானே என்று அவனையும் ஒரு புறமாக அமர்த்தினாய். மூன்றாவது ஒரு படி மண்ணெடுத்தாய். ஓம் என்று உச்சரித்தாய். நான் பிறந்தேன் கண்ணே என்று அழைக்க ஓட்ட வேலையிலே என்ன செய்தேன் நான்? உன் மூன்றாவது கண்ணிலிருந்து வரும் வேர்வை, அந்த நெற்றில் கண்ணிலிருந்து வரக்கூடிய ஜுவாலை தாங்க முடியாமல் ஓடினேன். என்னை பின்தொடர்ந்தே ஓடி வந்தாய். சுவாமி, எப்படியாவது நான் உங்களை சேர்ந்தாக வேண்டும் என்று உரைத்தாய். அதற்கு நான் உரைத்தேன், உன் நெற்றிலே இருக்கும் அந்த மூன்றாவது கண்ணை பேர்த்தெடுத்து கொடுத்தால் நான் உன்னை சேர்கிறேன் என்று உரைத்தவுடன் சற்றும் யோசிக்காமல் காமத்திற்கு கண்ணில் என்று உரைப்பார்கள். அப்படி கேவலம் 5 நிமிட காமத்திற்காக கண்ணை பேர்த்தெடுத்து கொடுத்தவள் நீ. இன்று உலகத்திலே ஒரு ஆணை விட ஒரு பெண்ணாகப்பட்டவள் வயதிலே மூத்தவளாக இருந்தால் பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு குண்டுமணி தங்கம் அதிகமா போட்டு கட்டி கொடுப்பாங்க. என்ன காரணம்? அதிலே நீ செய்ததுதான். அப்படி காமத்திற்காக கண்ணை கொடுத்து நீ இடத்தில் வாய் வார்த்தை உடைக்கிறாயா? முடிவேன் என் பலவீனம் சூரியன் சந்திரன் நான் அசைந்தால் அந்த அகிலமா அசையும். எப்பொழுது நான் ஆணவார்த்தை பேச போதே கிடையாது. ஒரு முறை இல்லை, 1000 முறை எடுத்துரைத்தாலும் உலகத்தில் சிறந்தது சிவமே, சிவமே, சிவம் மட்டுமே.